சரி, ஆதியாகமத்தின் புத்தகம் 31வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 31வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்றார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தந்தையே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த அருமையான வேலைக்காக நன்றி. தகப்பனே, இப்படி வார்த்தையை நாங்கள் தியானித்து வந்திருக்கிறோம். இந்த குழந்தைக்காக ஆண்டவரே, இந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக தகப்பனே, இந்த வார்த்தையை நாங்கள் தியானித்து தகப்பனே, இந்த பர்த்டே செலிப்ரேஷன் நாங்கள் கொண்டாட இருக்கிறோம். இந்த வார்த்தையிலே கர்த்தருடைய வெளிப்பாடு, கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய தயவுகளை காணப்படுவதை நாங்கள் சொல்லிக்கிறோம். பேசுகிற அடிமை கூடி வருகிற கர்த்தரை பேசுகிறாக இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிறந்த நாளை காணவிருக்கிற இந்த அருமையான பிள்ளை லித்தினுக்காக இந்த வார்த்தையை நான் உரைக்கிறேன் கர்த்தருடைய நாமத்தை கொண்டு. என்ன வாக்குத்தத்தம் இது? ஆண்டவர் ஒரு ப்ராமிஸ் பண்றார் லித்தினுக்கு. இது லித்தினுக்கு புரியாது. நான் என்னதான் பிரசங்கம் பண்ணாலும் லித்தின் கேட்க போறது கிடையாது. லித்தின் இதுக்கு புரியாது. ஆனா லித்தினுடைய அம்மாவுக்கு புரியும், லித்தினுடைய அப்பாவுக்கு புரியும். இப்போ இந்த பிள்ளையினுடைய தாயின் தகப்பன் வந்து கேட்டு, என் பிள்ளைக்காக இது கொடுத்த வார்த்தை என்று சொல்லி இந்த பிள்ளைகள் என்ன பண்ணணும்னா அவருக்கு சொல்லி தரணும். ஏன் சொல்லி தரணும் அப்படின்னா, this is the beginning of it. அந்த பிள்ளைக்கு இந்த முதல் வருடம் என்பது அது ஒரு பிகினிங், அது ஒரு ஆரம்பம். என்ன ஆரம்பம்? முதல் வயசுக்குள்ள போகிறார். அதுக்கப்புறம் 2வது வயசு வரும், 3வது வயசு வரும், 4 வரும், 5 வரும், ஸ்கூல் போவாரு, பிரைமரி போவாரு, அப்புறம் எல்கேஜி யூகேஜி போவாரு. அதுக்கப்புறம் அவருடைய திறமையை இந்த உலகத்துல அவர் ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். அது எந்த குழந்தையா இருந்தாலும் சரி. தன்னுடைய முதல் பிறந்த நாளை காண்கிற இந்த குழந்தை என்ன செய்யணும் அப்படின்னா, வாழ்க்கையில தன்னுடைய எபிலிட்டி, தன்னுடைய திறமை எல்லாவற்றையும் இந்த உலகத்துல அவர் ப்ரூவ் பண்ணணும், நிரூபிக்கணும். நிரூபிச்சாதான் இந்த உலகத்துல அவர் நல்லா மிடுக்கா ஆடுறதுக்கு ஒரு வேக்யூம் அவர் கிரியேட் பண்ணணும். தன்னை நோக்கி you want to create a vacuum. என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் நிக்கிற இடத்துல அவர் வேக்யூம் கிரியேட் பண்ணணும். எப்படி கிரியேட் பண்ணணும்? எல்லாம் தன்னை நோக்கி வர வேண்டும். வேலை தன்னை நோக்கி வரணும். அவன் ஸ்போர்ட்ஸ்ல இறங்கினானா வெற்றி அவனை நோக்கி வரணும். பணம் அவனை நோக்கி வரணும். வாய்ப்புகள் அவனை நோக்கி வரணும். எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் நிக்கிற இடத்துல ஒரு வேக்யூம் அவன் கிரியேட் பண்ணணும். சோ அதுக்கு அறிவு முக்கியம், திறமை முக்கியம். ரொம்ப ஷார்ப் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, சமயோஜன புத்தி. இதெல்லாம் அவனுக்கு தேவை. அவன் தன்னுடைய முதல் வயதை அவன் எட்டுகிறான் என்று சொன்னால், கடவுள் அந்த மனிதனுக்கு, அந்த பிள்ளைக்கு ஒரு போட்டியை நியமித்திருக்கிறார், ஒரு போராட்டத்தை நியமித்திருக்கிறார். தன்னோடு கூட படிக்கிற எல்லா பிள்ளையை விட என்னுடைய அறிவு இந்த எல்லா பிள்ளைகளுடைய சிறந்த அறிவா இருக்கு. என்னுடைய ஞாபக சக்தி இந்த பிள்ளைகளை விட என்னுடைய ஞாபக சக்தி கொஞ்சம் அதிகமா இருக்குது. அவன் ப்ரூவ் பண்ணணும். எக்ஸாம் நிறைய ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கணும். அதற்கு வேதம் சொல்லுகிறது, நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒருவன் ஓட்டப்பந்தயத்தில் ஓடி வெற்றி பெறுகிறான், ஒரு யுத்தத்தில் வெற்றி பெறுகிறான், ஒரு இசையில் அவன் மக்களுடைய நன்மதிப்பை பெறுகிறான். வேதம் சொல்லுகிறது, இதற்கு எல்லாவற்றுக்கும் காரணம் அவனுடைய அறிவும், அவனுடைய திறமையும், அவனுடைய உழைப்பு மட்டுமே அல்ல, எல்லாவற்றுக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. யுத்தத்திலே ஒருவன் ஜெயிக்கிறான் என்று சொன்னால், வாழ்க்கையில ஒருவன் ஜெயிக்கிறான் என்று சொன்னால், அதற்கு அவருடைய உழைப்பும் அவருடைய திறமையும் மட்டும் பத்தாது, அவருடைய முயற்சி மட்டும் பத்தாது, அதற்கு சமயம் வேண்டும், தேவனுடைய செயல் வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப எந்த மனிதனுக்கு சமயமும் தேவ செயலும் உண்டாகிறதோ அவனே இந்த உலகத்தில் வெற்றி பெற்றவனாய் மாறுகிறான், ஜெயிக்கிறான்,
தீர்காய் சொல்லவனாய் இருக்கிறான். வாழ்க்கையை அவன் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்து முடிக்கிறான். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை ஒரு மனிதனுக்கு உண்டாகிறது. அந்த மனிதனுடைய பெயர் என்ன என்று சொன்னால் யாக்கோபு. அந்த யாக்கோபு என்கிற ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரர், தன்னுடைய அண்ணனுக்கு, தன்னுடைய இனஜன பந்துக்கு அவன் பயந்து தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ளும்படியாக அவன் ஓடுகிறான். வாழ்க்கையை நன்றாய் வாழ வேண்டும் ஆசைப்பட்டவன். என்ன நடக்குமோ, அடுத்த வேலை சாப்பாடு கிடைக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லி ஓடுறான். ஓடும் பொழுதுதான் அவனுக்கு தேவன் தரிசனமாகி ஆண்டவர் கொடுக்கிறார், பயப்படாத, உன் கூட இப்ப யாருமே இல்லை, ஆனா நான் உன் கூட இருப்பேன். இருந்து நீ எங்க போறியோ அங்க உனக்கு ஒரு நல்ல ஒரு இடத்தை கொடுத்து, நல்ல ஒரு உறவை கொடுத்து, நல்ல உணவை கொடுத்து, உடையை கொடுத்து, உனக்கு சம்பாதித்த கொடுத்து, நீ தனியா இருக்கிற உன் கையில ஒண்ணும் இல்லை, ஒரே ஒரு தடி மட்டும் தான் இருக்குது. அந்த காலத்துல விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, வயலுக்கு போகும்போது மண்வெட்டி எடுத்துட்டு போவாங்க, கூட ஒரு தடி எடுத்துட்டு போவாங்க. அதே போல அந்த காலத்துல இருந்தது. ஒருவன் பிரயாணமாய் போகிறான்னு சொன்னா கையில தடி இருக்கும். அப்ப ஆண்டவர் சொன்னார், உங்க கையில இந்த தடியை தவிர ஒண்ணும் இல்லை, ஆனா உனக்கு ஆஸ்தியும் அந்தஸ்தையும் கொடுப்பேன். உனக்கு ஆஸ்தியும் அந்தஸ்தையும் இந்த சமுதாயத்துல நன்மதிப்பையும் கொடுப்பதற்காக நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அந்த வார்த்தையை தான் இப்போ லித்தீனுக்கு ஆண்டவர் சொல்றார், நான் உன் கூட இருப்பேன். எப்படி அந்த யாக்கோபுக்கு ஆஸ்தியும் அந்தஸ்தையும் இந்த சமுதாயத்திலே நன்மதிப்பையும் நான் அவனுக்கு கொடுத்தேனோ, அதே போல லித்தீனுக்கு இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறார். லித்தீனுடைய தாயின் தகப்பனதை கவனிக்கணும், லித்தீனுக்கு சொல்லி தரணும், கர்த்தரும் கூட இருப்பார்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அந்த வாக்கு உனக்கு நிறைவேறும். நீ படிப்பதற்கு வேண்டிய ஞானத்தையும், நீ உழைப்பதற்கு வேண்டிய சரீர பலத்தையும், நீ ஜெயிப்பதற்கு வேண்டிய தேவனுடைய செயலையும் கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அந்த பிள்ளைக்காக இவர்கள் ஜெபிக்க வேண்டும், அந்த பிள்ளைக்கு சொல்லி தர வேண்டும், அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் இன்னும் இவர்கள் கிட்டி சேர வேண்டும். அப்படி செய்யும் பொழுது இவன் ஒரு வயதை எட்டுகிறான் அல்லவா, தன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் எட்டி முடிப்பான், பெற்று முடிப்பான் என்று சொல்லி இவனை நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். இந்த பெற்றோரின் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன்.